ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்றைக்கி தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா லெகசி லேண்ட் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஓன் பில்டும் நம்ம ஃபஸ்ட்டு பில்டும் இதான் கைஸ். நம்ம என்ன பில்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கேஷ் நீங்கள் வந்து தமிழில் வச்சு என்ன பிடிச்சிருப்பீங்க நான் என்ன கட்ட போகிறேன்னு. சரி ஓகே, நான் சொல்கிறேன் திருப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போர்ட்டெல்லாம் கட்ட போகிறோம். ஸோ கேஷ் இந்த பிளான் யார் கொடுத்தா பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஃப்ட் ப்ரோ தான் கொடுத்தாரு. ப்ரோ அந்த போர்ட்டல் இப்போ நம்ம அந்த இது பண்ணிட்டு புதுசாக ஒரு போர்ட்டல் கட்டுங்கன்னு சொன்னார். கேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வேறு போர்ட்டெலாம் சொன்னார். பட் இருந்தாலும் எனக்கு இந்த போர்ட்டல் எனக்கு பிடிச்சிருந்துச்சா, யூடியூப்பில் பார்த்தா கட்டினேன். அவங்க சேனலுக்கு லிங்க்லேயே கொடுக்குறேன் யாரை பட்டு கற்றுன்னு, அவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. என்னால் ஃபுல் டீட்டெயில் காட்ட முடியாது. இப்போ காட்டினேன்னா எனக்கு 2 hours கிட்டே போகும் டுட்டோரியல் வீடியோ. ஆனால் அவங்க வந்து 1 hourஸ்லேயே போட்டிருக்காங்க. பட் நான் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். ஸோ அதனால தான் கேஸ் அவங்களும் கரெக்டாக காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இப்போதைக்கு அந்த இதே இல்லை கேஸ். நான் வந்து டுட்டோரியல் போடுற மாதிரி அவ்வளோ கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் வேணால் நான் ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணி காட்டுறேன். ட்ரை பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல வரேன் கேஸ். சரி ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இதாக கேஸ் நம்ம பொருட்கள் இந்த செஸ்ட்டில் ஃபுல்லாக அந்த உள்ள பொருள் இருக்குது. அந்த இந்த செஸ்ட்டில் கேஸ் அந்த செஸ்ட்டில் இருக்கும். அவங்க ஒரு தனியாக வச்சுக்க தெரியுமா, அங்கே தான் இருக்கும். பெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் அதுக்கு பார்த்தீங்களா இந்த செஸ்ட்டை சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பொருள் வச்சா கட்ட போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் வச்சு முடிச்சிருப்பீங்க என்ன மாதிரின்னு. நான் இதெல்லாம் சொல்லலை, நான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டுப்போம். ஏன்னா அவுட்லைன் இருந்தால் தான் எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் மெயினே அவுட்லைன் தான். அவுட்லைன் இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரே பில்ட் பண்ண முடியும். அவுட்லைன் இல்லாமல் பில்ட் பண்ணால் நடக்காது கைஸ். அதனால் நம்ம அவுட்லைன் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். ஸோ போட்டப்போ அப்படியே காட்ட முடியாது தான் கேஸ். நான் மேலே பிளாக் ஏறி அதாவது சென்டர்லேருந்து மேலே பிளாக் போட்டு மேலே ஏறி வந்து காட்டுறேன் கேஸ் உங்கள்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி. இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 3 லேயரில் மாதிரி இருக்கணும். கேஸ் பார்த்தீங்கன்னா 3 லேயரில் இப்போ ஒன்று பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க கேஸ், ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு கீழே இறங்கிக்கிறேன். எங்கேயே உண்டா லைட்டாக டேமேஜ் ஆகி வந்துடும் சாப்பாடு சாப்பிடல. ஸோ இருங்க கேஸ், இதான் சென்டர் பிளாக்கா. இது சென்டர் பிளாக்னால கேஸ் நான் வந்து இந்த மாதிரி கோபேஷன் போட்டு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி காட்டுறேன். சரி கேஸ், பிக்காக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு உடச்சிப்போம். ஏன்னா சென்டர் பிளாக் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுக்கணும் அவுட்லைனு. இந்த அவுட்லைன் இடத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டோனால் கவர் பண்ணுங்கள். இந்த அவுட்லைனுக்கு இடத்துல மட்டும் நம்ம போட்டுக்கணும் அவுட்லைன் மாதிரி ஒன்று, அந்த இடத்துல மட்டும் ஸ்டோனால் கவர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் ஃபுல்லாக ஸ்டோனால் கவர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் அந்த ஃபுல்லாக போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டெப் மாதிரி கட்ட போகிறோம். அதனால் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்கட்டு இருக்கும்ல, இப்போ ஃபஸ்ட்டு படிக்கட்டு கம்மியாக இருக்கும், அது செகண்ட் படிக்கட்டு அது கொஞ்சம் ஹைட் ஆகும், தேர்ட் படிக்கட்டு அதுவும் ஹைட் ஆகும்ல, அதே மாதிரி தான் கேஸ். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் கேஸ். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 1 பிளாக் ஹைட் எடுத்துங்க. தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பிளாக் ஹைட் எடுத்துங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது, நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் கேஸ் எப்படி இருக்கணும்னு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கேஸ். இப்போ இது எல்லாம் நீ கட்டணும்னு அவசியம் இல்லை, நீ கட்டாமல் கூட கட்டலாம். பட் ஒரு ஸ்டேஜ் போட்டுனா நம்ம கட்டினா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக ஸ்டேஜ் போட்டு கட்டுறோம். அந்த வீடியோவில் அப்படி தான் கேஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா கேஸ் நானும் அப்படி பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்டேஜ் போடாமல் கட்டலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்டேஜ் போட்டால் நல்லாயிருக்குமேன்னு இப்போ தோணுச்சு. ஸோ அதனால ஸ்டேஜ் போட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பிடாகேஸ் இருக்கணும் பார்த்தீங்களா, அவங்க படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹைட் பிளாக். ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படியே இருக்கா, செகண்டை பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, தேர்ட் அதோட ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் பிடாகேஸ் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர் பண்ணணும் கேஸ். இந்த கேப்லாம் இருக்குல்ல, இந்த கேப் ஃபுல்லாக கவர் பண்ணணும். எல்லா கேப்பும் நான் மேலே கவர் பண்ணல, அதையும் கவர் பண்ணிடுவேன் கேஸ். இதுமாதிரி எல்லா கேப்பையும் கவர் பண்ணுங்கள். ஏன்னா கீழேலாம் போட்டால் பிளாக்ஸ் ரொம்ப நிறையா தேவைப்படும். நீங்கள் போடவும் எல்லாம் போடாமல் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து பிளாக்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். ஏன்னா கட் பண்ணி கட்டுங்கன்னு நான் போட்டிருக்கேனே உங்கள்கிட்ட. கட் பண்ணி தான் போட்டிருப்பேனே, ஃபுல்லாக கட்ட முடியாதுன்னா கட் பண்ணி போட்டுருவேன். சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். அதான் கண்டுக்காதீங்க கேஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரிக் ஸ்டோனும் அப்போ ஏன்ற சைட்னு ஒன்று ஒர்க்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடணும்.
ஸோ கைஸ் இதுக்கப்புறம் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப் தான் போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்பு போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் ஸ்லாப் போட போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் நம்ம வந்து இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி போடுங்க, கொஞ்சம் தப்பாக போடாதீங்க. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஃபுல்லாக இல்லை, நான் இடையில காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணுன்னு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க கைஸ், அவள் தான் கைஸ். இதே மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இதே மாதிரி 4 கார்னர்ஸே பண்ணணும். இதே மாதிரி ஸ்லாப் போட்டு சைடில் இந்த வாலில் போட்டு அது மாதிரி லாட்டின் வைக்கணும். அதே மாதிரி எல்லா கார்னரும், இந்த கார்னர் அந்த கார்னர் அந்த மாதிரி இந்த கார்னர் எல்லா கார்னரும் இப்படி தான் கைஸ் பண்ணணும். சரி ஓகே கைஸ், நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பண்ணிட்டேன்னா அடப்பாவீங்களா, சரி ஓகே கைஸ் பண்ணிட்டேன். சரி பார்த்தீங்கன்னா கைஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தான். கேஸ் பார்த்தி இங்கே இது போலியா இதுங்க, ஆமாம் இங்கே லாட்டின் போல, சரி அப்புறம் போட்டோன்னு நினைக்கிறேன் கேஸ். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, என்ன பண்ண எனக்கே தெரியல. சரி ஓகே இப்படியே பண்ணிகிட்ருப்போம். சரி ஆமாம் கேஸ், இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆமாம் கேஸ் இப்போ கொஞ்சம் நல்ல சூப்பராக டீட்டெயிலாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்ட போகிற நெதர் போர்ட்டல். ஸோ ஓகேவா, நெதர் போர்ட்டல் கட்ட போகிறனால இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறவங்க நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் என்ன இருக்கும் மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெதர் ராக்னு ஒன்று தெரியுமா, ரெட்டு கலரில் ஒன்று, அந்த பிளாக் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வச்சா சூப்பராக போய் பார்க்கும்போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்படியே சென்டர் ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சா அப்படி சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதான் சொன்ன போகிறோம், நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் காட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தான் பண்ண போகிறோம். இது கூட ஃபுல்லாக பிரிச்சா என்ன ஆயிடுச்சு, இது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல. ஸோ அதனால் நம்மளாக தான் நல்லா கட்டணும். இதெல்லாம் அந்த வீடியோலாம் பாட்டு நான் கட்டல, நம்மளாக தான் கட்டணும் கைஸ் இதெல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறது, எல்லா வீடியோ ஃபுல்லாக காப்பி அடிச்சா என்ன இது, நம்மளும் கொஞ்சமாக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்ல. ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் தான் கைஸ் கட்டணும். சரி ஓகே, நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கட்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த வீடியோவிலலாம் கைஸ் காட்டினாங்க, நம்ம அந்த லேஅவுட் ஆயிஸ் அவர் காட்டல, அதை தான் கைஸ் நான் சொன்னேன். அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டல்லாம் கட்ட போகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 3 பிளாக் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மைண்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பிளாக்குக்கும் அப்சிடியன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் கைஸ், இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வரைக்கும், அதாவது மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 பிளாக் ஹைட்டுக்கு ஏற்றணும் அப்சிடியனை. ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 19 பிளாக் ஏற்றிட்டிங்களா, இதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட்லேயும் 19 பிளாக் ஹைட் ஏற்றிக்கணும் கேஸ். அது 19 பிளாக் ஹைட் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கேப் வரும். இப்போ நம்ம கீழே எப்படி 3 பிளாக் வச்சு இது கவர் பண்ணுவோம் அப்சிடியனை, அதே மாதிரி தான் கேஸ் மேலேயும் 3 பிளாக் வச்சு கவர் பண்ணும். ஸோ ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கணும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹைட்டாக. ஏன்னா நம்ம 19 பிளாக் ஹைட் ஏற்றிருக்கோம்ல, ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்ட் ப்ரோ வந்துட்டார். அவர் வந்து ப்ரோ சைட்லாம் பள்ளமாக இருக்குது, நான் அதை ஃப்ளாட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த போர்ட்டலுக்கு பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் அப்படியே தெரியுமா, பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இது வந்து என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா இது அவ்வளோ பெரிய ப்ராசஸ் கேஸ், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். என்னால் காட்ட முடியாது ஃபுல்லாகவே. நான் வேணால் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணி பாருங்க கேஸ். ஸோ ஓகே கேஸ், நான் கொஞ்சம் விட்டு காட்டுறேன் கேஸ் உங்கள்கிட்ட, ஏன்னா ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது. ஸோ ஓகே கேஸ்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ இது நம்ம ஒரு சைடு தான் பண்ணியிருக்கோம். இதோட ஆப்போசிட் சைட்லையும் இப்படி தான் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், நான் திருப்பி ஃபுல்லாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கு மேலே திருப்பி இந்த இடத்துல சின்ன வேலை இருக்குது. ஸோ இதையும் நான் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைட்லையும் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், நான் திருப்பி ஃபுல்லாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில், அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸ்வாட் போர்ட்டல்லாம் பண்ண போகிறோம். ஸ்வாட் போர்ட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் வேணும்ல, புடி மாதிரி வேணும்ல, அதுக்கு நம்ம ஒரு வேலையை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கைஸ் இப்போ மேலே போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நான் திருப்பி ஃபுல்லாக ஹேண்டில் ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா ஹேண்டிலுக்கும் நிறைய டீடைலிங் வேலை இருக்குது. ஸோ அதுக்காக கைஸ் நான் ஹேண்டில் வேலையை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷிங் டச் மட்டும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்குது பார்த்தீங்களா போஸ்ட் மாதிரி ஒன்று, இதுமாதிரி எல்லா சைடும் வச்சுருப்பேன். இந்த போஸ்ட்டில் மட்டும் பற்ற வச்சுட்டா போதும், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ சொல்லிட்டேன் ப்ரோ, நீ போய்ட்டு விளக்கேற்றுற மாதிரி அந்த இதை போய்ட்டு நெருப்பு வச்சுட்டு வா, நெருப்பை பற்ற வச்சுட்டு வான்னு சொன்னேன். ஸோ அவரும் பண்ணிட்டாரு கைஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா போஸ்ட்லேயும் நெருப்பை பற்ற வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடைசி நம்ம போர்ட்டலில் மட்டும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் சிறப்பாக செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிடுவோம் கைஸ். கைஸ் ஒரு வழியாக நம்ம ஃபுல்லாக முடித்து விட்டோம். பார்த்தீங்கன்னா இது நம்ம போர்ட்டலு இன்னும் ஆக்டிவேட் மட்டும்தான் பண்ணணும், அதை மட்டும் பெண்டிங்கு. அதையும் பண்ணிட்டா முழுமையாக இந்த போர்ட்டல் கட்டப்பட்டு உள்ளது கைஸ். பார்த்தீங்கன்னா என்ன டூஎன் தமிழ்லாம் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா சும்மா தான் கைஸ். சரி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் ப்ரோ ஓடுறாரு பற்ற வைக்க போகிறாரு. இன்னும் சீடு நொழிகளில் அட பாவீங்களா பற்ற வச்சிட்டாரு. சரி ஓகே கமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே அவள் தான் கைஸ். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க செட்டைக்கேன்னு பார்ப்போம், சூப்பராக இருக்கும். வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக பார்க்கும்போது. சரிங்க கைஸ், கடைசியாக ஒரு என்ட்ரி மாதிரி ஒரு அவுட்ரோ மாதிரி போய் ஓடிக்கிட்டே நாங்கள் போய் உள்ளே பிடிக்கிற மாதிரி போகிறோம் கைஸ். சரி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகிறோம். ஐயோ கைஸ் கைஸ் நான் போகிறோம் அவள்தான் கைஸ். இப்போ உள்ளே போகிறோம் கேஸ். அவள் தான் கேஸ் எண்டு வரப்போகிறது எண்டு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நீங்கள் பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ கைஸ் இந்த போர்ட்டல் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். சரி ஐயோ ஆமாம் கமெண்ட்டுன்னு பண்ணும். ஆமாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கைஸ். ஓகே ஸோ பாய் கைஸ்.